நீ தானே கூட்டிட்டு வந்திருக்க எல்லாத்தையும். சொல்லு மித்து, கேக்குறாங்கல்ல ஆண்டி. ரக்ஷித்தும் பவிஷாவும் தான் ஜாலியா இருக்காங்க. பேசிட்டே இருக்கணும். ரக்ஷித் அப்படிதான், அவங்க கேட்குற கொஸ்டின் நம்மள ஆன்சர் தான் பண்ண முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பெலாஸ்லோவில் கிளாஸ் ஃபேக்ட்ரிக்குள்ள வந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு உள்ள கிளாஸ்லாம் எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ள பார்க்கலாம். வாங்க அப்படியே உள்ள போகலாம். ஆமாம். சூப்பரா இருக்கு. இதை டச் பண்ணக்கூடாது ரக்ஷித். அவனை டச் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. இதையும் பாருங்க, கிளாஸ்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. பார்க்கவே டிஃப்ரெண்டா. இது ஃபுல்லாவே கிளாஸ் தான். சரி, ஏதாவது ஞாபகமா வாங்கிட்டு போ. கிளாஸ் ஃபேக்டரினா கிளாஸ் எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கங்கிறதெல்லாம் இருக்காது அவங்ககிட்ட. அவங்க காமிப்பாங்க எப்படி கிளாஸ்லாம் செய்வாங்க. அப்படியா? சோம்பு இருக்கு, ஆனா அடியில ஒட்டுற மாதிரி இல்லை. உடஞ்சிரும். ஓகேவா? ஆமா, வாங்க. விட்டு இங்க உள்ள என்ன மட்டும் இருக்கும்? இங்கயா பாப்பீங்க. ஓல்டு பெயிண்டிங்ஸ்லாம். இங்க வா, சின்ன இங்க வாங்க. கிளாஸ் எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு காமிப்பாங்களா? என்னங்க என்னங்க அதான் நிறைய கிளாஸ் கல் இருக்கா? ஆமா, கிளாஸ் மாதிரி இருக்குல்ல கல். எங்க கிளாஸ் கல் இருக்கு? பேச நாயா விட்டு
இருக்கு ஓகே ஓகே இங்க பாருங்க சேர் ரொம்பலையே சேர் சரி அவ கேப்பா நல்ல பாப்பா அவ நீ குட் பை அவன நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு மாமா நீ வந்து குட் பை அடி மாதிரி நீ குட் பை சபி குட் பை என்னென்ன வந்து கெமிக்கல்லாம் போட்டு கிளாஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. Може да се работи на автоматични машини, полуавтоматично и ръчно. Вие ще наблюдавате ръчно производство. Тук ще видите инструменти на майсторите. பாருங்க என்னென்ன பர்சன்டேஜ் வந்து என்னென்ன கெமிக்கல் வந்து போடுறாங்க அப்படிங்கிறத வந்து இருக்காங்க. அதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாங்க. என்னென்ன மணல் Основният инструмент на майстора е метална тръбичка, наречена пипа. С нея майстора върха къща, вади известно количество стъкло и с помощта на клепче, ножица, пинцети, други инструменти оформя различни изделия. За еднакви изделия се използват матрици. எப்படி ஷேப் ரெடி பண்ணுறாங்க. Готовите изделия с висока температура от порядъка на 700 градуса и се поставят на специални пещи, където се охлаждат постепенно около 6 часа. Сега ще влезем при майсторите да направят демонстрация. Гледайте. இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. வெளியில போவோம். இங்க பாருங்கப்பா கிளாஸ் ஃபேக்டரி வந்து எப்படி வந்து இங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து அப்படியே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நெருப்பு எரியுது. கலர் கிளாஸ்லாம் எப்படி இது பண்றாங்க.
இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்காரு. எங்க பவிஷா? அவங்க என்ன பண்றாங்களா? பெடியா? ஓகே, பெடி. செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அதான் இந்த மாதிரி நம்ம வேடிக்கை பார்க்கறவங்களோட செய்யறதையே வந்து நீங்க அழகா செஞ்சிருந்தாங்களா? எங்க பேக்ல வச்சுக்கோ. வித்துக்கிட்டே வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம கிளாஸ் ஃபேக்ட்ரியில் வந்து உள்ள கிளாஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சுற்றி பார்த்தாச்சு. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. கிளியிலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே. அதுவும் லாஸ்ட்டு ஸ்வாப்ஸ் இருந்தாங்க பாருங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. ஓகே, இங்கே வந்து மியூசியம் மாதிரி வந்து இந்த ஓல்டு பீஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க போல. கை வைக்கக்கூடாது, கிழிச்சிரும். ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்கு. பாருங்க, ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்குல்ல கீழேயே. கல்லெல்லாம் இருக்கு, மேலே வரைக்கும் இருக்கும் போல. பூதம் பாட்டம் மாதிரி இருக்கு. பூதத்தை அடிச்சு வச்சுருக்கோம்.
இதுல செந்தில் வருவானே வெளியில பாட்டில் இருந்து. என்ன அலாவுதீன் புதம் ஸ்டெப்ல கிளாஸ் எங்க போறீங்க? Тази машина може да произведе, ето такъв мъчен флакон, това е 5 мл за пеницилин, 110 бройки за минута. Работи ли са 24 часа в денонощието? இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக வந்து கண்ணாடி பீஸ் தான் வந்து சின்ன சின்ன துகளாக வந்து எல்லாமே கலர் கலராக வந்து வச்சுருக்காங்க. எப்படிலாம் வந்து இந்த இதை வச்சு கண்ணாடி வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பார்வைக்காக வச்சுருக்காங்க போல். நிறையா வந்து திங்ஸும் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி குட்டியாக சின்னதாக ஒன்று அழகாக வந்துட்டுருக்கு தண்ணி. அதில் வந்து எல்லோரும் வந்து காயின்ஸ் போடுவாங்க போல். இங்கே வந்து அங்கே பார்த்த வரைக்கும் நிறையா பக்கம் மோனாஸ்ட்ரி இப்படிலாம் போனால் அங்கேயும் இதே மாதிரி தான் காயின்ஸ் வந்து எல்லாருமே போடுறாங்க. அது எதுக்காக அப்படின்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து வச்சுருக்காங்க. இங்கே குட்டீஸும் போடணுன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க காயின்ஸு. பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டாச்சு வந்து கிளாஸ்லேயே செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அழகாக இருக்குது. பாருங்கள், பால் மாதிரி குட்டி குட்டியாக வந்து டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கிளாஸ் ஃபேக்ட்ரி வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. கிளாஸ்லேயே பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு குழந்தைய வச்சிருக்கிற மாதிரி. கிளாஸ் பீஸ் வச்சு பண்ணிருக்காங்க. இந்த பிக்சர் கிளாஸ் பீஸ் குட்டி குட்டி பீஸ்லாம் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணியிருக்காங்க. அப்படி இடத்தங்க சூப்பர்.
போலாம். உள்ள எல்லாம் கண்ணாடியா இருக்கு. இது பாரியா? பார்த்து வலி குட்டுறோம், பார்த்து போ. இந்த போட்டோ. இதையும் டச் பண்ணாதீங்க. எதையும் டச் பண்ண கூடாது இருக்காங்க. ஒருத்தர் பெரியவங்க வளர்க்கணும். நீங்க போங்க. சினிமா வெயிட் பண்ணு, டாடி வரட்டும். நான் வரேன். சினிமா டாடி வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த ரூம் ஃபுல்லாக வந்து அப்படியே ஒயிட் கலரில் செவரில் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி நம்மளுக்கு தெரியுது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி கீழேயும் வந்து ஃபுல்லாக வந்து கண்ணாடி கிளாஸ் அப்படியே தெரியுது பாருங்கள், அப்படியே உடஞ்சி இருக்குது. இந்த ரூம் வந்து அந்த காலத்தில் வந்து கண்ணாடி வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக, அதாவது உருக்கிறதுக்காக வந்து இந்த ரூம் வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க. இப்போ வந்து விசிட்டர்ஸ் பார்வைக்காக வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கண்ணாடி பார்க்கவே அவ்வளோ ஒரு இதாக தெளிவாக தெரியுது. எங்க பேக் வாங்கிக்கிங்க, வெயிட்டா இருக்கும். வெளியில புகை வரும்ல வெளியில. கிளாஸ் மியூசியம் ஃபேக்டரியில வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். தூரம் போகுது. கண்ணாடி செய்யறேன் பாரு. ரக்ஷித் கண்ணாடி செய்யறானா? வெரி குட். சூப்பர். ஒரு ஒருத்தரா போங்க, மித்து அடிச்சது அந்த மாதிரி வச்சுட்டு வந்தாதான் காணாம போயிடுச்சு. ஆமா, அது கையில வச்சுக்க சொல்லுவா. பேக்ல வச்சிருக்கலாம் சாமி, கொடுத்துரு, தொலைஞ்சு போயிடும். இல்லைனா டாடிட்ட கொடுத்துரு. கண்ணாடி செய்யறதா மித்து? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பவிக்ஷா. இது என்னது? ஷேப் செய்யறது, ஷேப் கண்ணாடியா? ஓகே ஓகே. ஏய் எழுதாச்சுடா. நீ உட்காரு. சரி பவிஷா ரெண்டு பேரும் உட்காரு. அடுத்து தனியா மறுபடியும் பவிஷா ஒரு டைம் உட்காரு. உட்காரு பவிஷா. அப்புறம் மறுபடியும் தனியா உட்காரு. இது ஒரு ஆசையா? மித்து இந்த சைடு வந்துடுடி. ஓகே, பெரியல நான் சைடு. ஓகே, வந்துரு நீ இப்ப. கட் பண்றியா கிளாஸ்? ஓகே ஓகே. வந்துருங்க ஐயா. போடா போடா. கிளாஸ்லயே ஹேர் சூப்பரா இருக்கு பாருங்க. கிளாஸே வந்து நார் மாதிரி செஞ்சிருக்காங்க. எல்லாரும் கண்ணாடி செஞ்சிட்டீங்களா? எக் செஞ்சீங்களா? இதான் நீங்க செஞ்ச எக்கா? ஏ பவிக்ஷா? ஓகே ஓகே. சரி வாங்க, போதும் போதும், செஞ்சது போதும், வாங்க. ஆஃப் பண்ணிடலாம். அது நீ பண்ணலனா பாலா, அது பாத்துட்டாங்க एक्चुअली.
அங்க எல்லா எல்லாரும் குழந்தைங்களும் அதே மாதிரி தான். ரக்ஷித் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சோமரிஸ் வாங்கிட்டான். இப்போ வந்து இப்படி ஒரு கடை மாதிரி ஒரு மேக்னெட் வாங்கியிருக்கான். ஓகே அவங்க பண்ண அதே சேம். ஆமா ஆமா உனக்கு இது மம்மி பேக் எடுத்தாங்க. இருக்குங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கிளாஸ் ஃபேக்ட்ரி வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க கிளாஸ்லாம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இங்கே என்னென்ன திங்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.